என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஸ்னோவை பார்த்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டோன்னா கோவமாக நம்ம ஹீரோயினை பார்க்குறான். குயின்ஸின்னு என்ன தைரியம் தான் நீ வந்து ஸ்னோவை கன்னத்தில் அறிவா, உனக்கு எவ்வளோ தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் என்னது அடியா, இப்போ தான் ஒரு அடி அடித்தேன், இன்னும் 9 அடி பாக்கி இருக்குது, அவ்வளோ சீக்கிரம்லாம் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸ்னோவை பார்த்துக்கிட்டு இருந்தவா ஆகா இவ்வளோ நம்மளை அடிச்சே கொண்டுருவான்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா அவங்களுக்கு முன்னாடியே அவங்க எப்படியெல்லாம் என்ன மிரட்டுறாங்க, என்னை அடிச்சே சாவடிச்சிருவாங்க, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் விடுவாளா, அது எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், பணம் கொடுத்துட்டு இவளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ இந்த பணம் பன்னெண்டு பேயா அலையிறா, இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி கொடுத்துட்டு அவனை கூட்டிகிட்டு போகும்போது இந்த ஸ்னோவும் திரும்பி பார்க்குறா. அடி பாவி என்னை அடிச்சிட்டில உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கின கணத்துக்கு இந்த ஸ்னோவோட மேடும் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவளை எப்படியாவது பழி வாங்கணும், இவளும் நல்லா அடி வாங்கணும், அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இவ தயாரித்த க்ரீமை வச்சு இவளை பழி வாங்குவான்னு சொல்லிட்டு எதோ திட்டு போடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஐயா எனக்கு எல்லா பொருளும் சேல்ஸ் ஆகிடுச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ட்டு இங்கே 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா 4-5 படம் வருது, இந்த பொண்ணை கைது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் என்னது என்ன கைது பண்ண போகிறீங்களா, யாருன்னு தெரியுமா, தெரியும் குயின் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க உங்களை கைது பண்ண, உங்கள் கிரீமை போட்டு அவங்க ஃபேஸெல்லாம் ரொம்ப அலர்ஜி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து கட்டி போட்டு சவுக்கடி கொடுக்க போயில நம்ம ஹீரோவும் கதவை வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்பாடி வந்துட்டானா உண்மையிலேயே நம்மளை காப்பாற்ற போகிறானா இல்லை வேறு என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை வந்து சொல்கிறான். உண்மையை சொல்லு, நீ கொடுத்த க்ரீம்னால தான் குயின் ஃபேஸ்லலாம் ஏதோ அலர்ஜி மாதிரி வந்துருச்சான், நீ அதில் எதுவும் பாய்சன் எதுவும் கலக்கணையா, உண்மை என்கிட்ட சொல்லிடுன்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயினா என்னது பாய்சனா, நான் பாயசனும் கலக்கல பாயாசமும் கலக்கல அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு ரொம்ப வாய் கொழுப்பு தாண்டி. அவன் அங்கே உள்ளவனை பார்த்து கண்ணை காட்ட அவனும் சவுக்கடி கொடுக்க போகிற நேரத்தில் இந்த கமாண்டர் வந்துடும். சீக்கிரம் அவங்க குயின்ஸ் ஃபேஸ்லாம் ரொம்ப அலர்ஜி ஆகிடுச்சு, உடனே நம்ம இங்கேருந்து போகணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் போகிறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலை, என் பக்கத்தில் வாங்கலை, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லவா, பாருங்கள் என்னோடய ஃபேஸில் உள்ள ஸ்கேர்லாம் மறைஞ்சிருச்சுல, நானும் உங்கள் கூட வந்து குயின் ஃபேஸில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன், என்னே இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுமில்ல, என் ஃபேஸை நல்லா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து ஃபேஸை காட்டோன்னா நம்ம ஹீரோவுக்கு இதயமெல்லாம் படப்படன்னு துடிக்க கண்ணெல்லாம் விரிஞ்சு ஃபேஸெல்லாம் அப்படி வேக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவன் ஏன் இப்படி க்ளோஸாக வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயினா என்னடா இவனுக்கு மூச்சு காற்று இவ்வளோ சூடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சரி சரி அவனை கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு குயினை பார்க்க வரான். பார்த்தா குயின் அங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் கத்திக்கிட்டு இருக்காங்க. என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இதாக போயிடுச்சு, உடனே உங்களுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாதா, நீங்களாம் என்ன டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வரா. ஆனால் நம்ம ஹீரோவா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அவ்வளோதான், அவனை சும்மா விட மாட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் டாக்டர் சொல்கிறாங்க. அம்மா இது பார்த்தா ஏதோ அலர்ஜி மாதிரி இல்லை வேறு மாதிரி இருக்குண்டு. ஆனால் நம்ம ஹீரோனா இல்லை இது சாதாரண அலர்ஜி தான், கண்டிப்பாக என்னால் இதை குணப்படுத்த முடியும், என்கிட்ட மேஜிக்கல் க்ரீம் இருக்குது, அந்த க்ரீமை உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக க்யூர் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த க்ரீமை எடுத்து அப்ளை பண்ணி விட்றா. கொஞ்ச நேரத்தில் அந்த ராணியோ ஐயோ ஃபேஸெல்லாம் எரியுதே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஒன்று அங்குள்ள டாக்டர்லாம் சொன்னாங்க, பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்ல அது ஸ்கின் அலர்ஜி இல்லை, அது ஏதோ அம்மா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் திட்டுறான், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ட்டு. நம்ம ஹீரோ நீ ஏன் அப்படி எல்லாரும் மாறி மாறி கத்திக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக தான் இருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த ராணியும் சொல்கிறாங்க, ஆமாம் என்னோடய ஃபேஸ் இப்போ நல்லா ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது, எரிச்சல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ நான் தான் சொன்னால எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு பரவாயில்லையே நான் நினச்சதை விட நீ ரொம்ப நல்லவளாக இருக்கான்ட்டு. நான் எப்போவுமே ரொம்ப நல்லவ தான், உங்கள் கண்ணுக்கு தான் நான் எப்போ பார்த்தாலும் கெட்டவளாக தோன்றுன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து இந்த மருந்து தொடர்ந்து 3 நாள் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆயிரும்னு சொல்லிட்டு 3 நாள் அப்ளை பண்ணி விட்டோன்னா பார்த்தா நம்ம ராணியோட ஃபேஸு நல்லா சூப்பராக வந்துருச்சு. உன்னை இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினை ரொம்ப மெச்சிறாங்க, உன்னை மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்ததே இல்லை, நீ ரொம்ப நல்ல டாக்டராக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி. இந்த நியூஸ்லாம் ஸ்னோவுக்கு காதுக்கு வந்தோன்னா அவளும் கேட்டுட்டு ரொம்ப கடுப்பாகுறா. ஆகா இப்படியே போய்கிட்டு இருந்தால் அந்த குயின்ஸி எல்லாரும் பாராட்டுவாங்க, அப்புறம் என் நிலமை ரொம்ப மோசமாயிருமேன்னு சொல்லிட்டு சரி இந்த பிரின்ஸை எப்படியா நம்ம வலையில் இழுக்கணும்னு சொல்லிட்டு உடம்பு முடியாத மாதிரி நடிக்கிறான். ஆனால் அவனை வந்து என்னாச்சுன்னு கேட்டோன்னா நீங்கள் எல்லாம் இப்போ என் பக்கமே வரதில்லை, என்னை கண்டுக்கிறதே இல்லை, நீங்கள் என் பக்கத்துலேயே இருந்தால் எனக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நீங்கள் இன்றைக்கி என் கூட ஸ்டே பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. இன்னும் டக்குன்னு அவனை எழுந்திரிச்சிட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனை அங்கேருந்து கிளம்பி போயிடான். பாவம் அந்த ஸ்னோ போட்ட திட்டம்லாம் வேஸ்ட்டாக போகுது. அங்கேருந்து நேராக நம்ம ஹீரோ எங்கே வரான்னு தெரியும்டா நம்ம ஹீரோயின் ரூமுக்கு தான். இங்கே நம்ம ஹீரோயின் உண்டா நல்லா ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சொகுசாக இருக்கா. உன்னை ஜூலியும் கேட்குறா, அம்மா நீங்கள் எப்போ பார்த்தா ஜாலியாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் ஒரு குழந்தைன்னு பெற்றுக்க கூடாது, நீங்கள் ஏன் நீங்கள் பிரின்ஸை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ஐயோ அப்படிலாம் ஏதாவது நடந்துச்சு அவ்வளோதான் நான் அந்த கதைப்படி செத்தே போயிடுவேன், இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அடடா இவன் எதுக்கடா இங்கே வந்தான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் ஜூலியை பார்த்து முறைக்க அவளும் அங்கேருந்து ஓடிறா.
அவள் போனா நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே சாஞ்சிட்டு என்ன இது கேள்வி, ஒரு புருஷன் பொண்டாட்டி ரூமுக்கு வரக்கூடாதா என்னன்னு கேட்டோன்னே, என்னது பொண்டாட்டியா, என்னென்ன திடீர்னு பொண்டாட்டியா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் நான் இன்னைக்கு உங்களோட ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்னது என்னோட ஸ்டே பண்ண போறீங்களா, அப்போ உங்கள் ரூமில் போய் படுத்துங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்க கூடாது, இந்த லைனை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதோ வடிவேல் காமெடி மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ போதுண்டி ரொம்ப தான் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி அழகாக தூக்குறான். நம்ம ஹீரோயினுக்குமே நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி தான் இருக்குது. இருந்தாலுமே நாவலில் வர ஸ்டோரி மாதிரி நம்மளும் இறந்து போயிடுமோன்னு பயப்படுறா. அவளை நம்ம ஹீரோயின் இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, நான் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை இது என்ன புதுசாக பேசிக்கிட்டு இருக்கா, ஒரு புருஷன் பொன்னாட்டி பக்கத்தில் வரக்கூடாதா என்னன்னு சொல்லிட்டு அவனும் இப்படி டச் பண்ண போகிறான். நம்ம ஹீரோயின் டக்குன்னு நீடியில் எடுத்து அவன் கையில் குத்துனோன்னா அவனை கீழே விழுந்துறான். ஏன் நீ என்ன பண்ணான்ட்டு, இப்போ நான் பண்ண ஊசியை உங்களோட உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்தேன், நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப உணர்ச்சி காட்டினீங்க, அவ்வளோதான் உங்கள் மூக்குல வந்து ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லும்போது பாவம் நம்ம ஹீரோ மூக்குள்ள அப்படி ரத்தம் வருது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடான். உன்னை வெளியில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு நம்ம கமாண்டர் வந்து என்ன பிரின்ஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னா, போடா உன்னை யாரை அப்போ இங்கே கூப்பிட்டது, நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ இப்படி பண்ணிட்டில இனிமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான். இந்த நியூஸ் எல்லாமே ஸ்னோ காதில் வந்து விழுக அவ்வளோ டென்ஷன் ஆயிடா. கடைசியில் அவனும் அவள் வழி பக்கமே போயிட்டானா, இதை சும்மா விடக்கூடாது, அவளை எப்படியாவது பழி வாங்கணும், இந்த குயின்சி வந்து தப்பானவன்னு சொல்லிட்டு அவளை இங்கேருந்து விரட்டினா தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திட்டம் போடுறாங்க. அவங்க போட்ட திட்டம்படி ஒருத்த வந்து நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடும் ஏர் ஃப்ரெஷர் மாதிரி ஒன்று வச்சுட்டு போகிறான். அதுலேருந்து வர ஸ்மெல்லு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மயக்கம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. அவளும் அப்படியே வாங்கிப்பிட்டுக்குள்ள இதை பார்த்தா ஜூலி பயந்துடா. ஐயோ பிரின்சஸ் உங்களுக்கு என்னாச்சு, நான் உடனே டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போக அந்த ஸ்னோட மேடு இன்னொருத்தனும் ஒளிஞ்சு நின்றவங்க அப்படி ரூமுக்கு வராங்க. அதாவது இன்னைக்கு ஹீரோயினோட இவ இருக்கிறதா தான் பிளான் போல இருக்குது. அவனும் ஆசையா வா இன்னைக்கு நான் பிரின்சஸோட இருக்க போகிறேன், நான் எவ்வளோ பாக்கியசாலி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை வர்ணிச்சுக்கிட்டே வந்து பக்கத்தில் வர நம்ம ஹீரோயினை அவன்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு மயக்கமாக வேற வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் அங்குள்ள ஏதோ ரோல் எடுத்து அவன் தலையில் அடிச்சோன்னா அவனும் மயங்கப்பட்டு விழுந்துறான். நம்ம ஹீரோயின் மெதுவாக வந்து டோர் கதவை தட்டினோடனே உடனே அங்கே ஒளிஞ்சிருக்கு இந்த ஸ்னோட மேடுகளும் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வர நம்ம ஹீரோயின் பின்னாடி நின்று அவளுக்கு ஒரு அடியை கொடுத்தோன்னா அவளும் மயக்கப்பட்டு கீழே விழுந்துறா. உடனே அவங்க 2 பேரும் ஒன்றா படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் தடுமாறி கதவை சாத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. இங்கே ஸ்னோவை நம்ம ஹீரோவை மயக்கிறதுக்காக ஒயினில் ட்ரிக்ஸை கலந்துட்டு அப்படி கொண்டு வந்துட்டு என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருக்கீங்க, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால் நீ இங்கேருந்து போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். நான் உங்களுக்காக பிடிச்ச ஒயின் கொண்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் இதை குடிங்கலாம், இப்போம்லாம் நீங்கள் என் பக்கமே வரமாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால் சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ கொடுத்த ஒயினை நான் குடிக்கிறேன், ஆனால் நீ இங்கேருந்து கிளம்பி போயிருன்னு சொன்னா சரி இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் ஊற்றி கொடுக்க நம்ம ஹீரோவும் அதை வாங்கி குடிக்கிறான். குடித்த கொஞ்ச நேரத்துல தலையெல்லாம் சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரியாக வர உடனே இவ்வளோ என்னாச்சு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க, வாங்க உங்களை கொண்டு போய் பெட்டில் படுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நைஸாக கூட்டிகிட்டு வர நம்ம ஹீரோ அப்படியே மயக்கத்தில் போய்கிட்டு இருக்கான். உடனே இவளும் இதான் சாக்கு எப்படியாவது குழந்தை பெற்றுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போது பெக்கிறது குழந்தை ஆண் குழந்தையா தான் இருக்குன்னு அதுக்கான மெடிசன் நான் கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே அந்த மெடிசன் எடுக்கிறதுக்காக இவளும் அங்கே வேகமாக போயிடான். அந்த நேரம் பார்த்து இங்கே நம்ம ஹீரோயின் தட்டு மாதிரி நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்துட்டு அவளும் அங்கே உள்ள தண்ணியோ ஒயினோ எடுத்து அவளை இன்னும் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் தட்டு மாதிரி வந்தவன் ஏய் குயின்சி நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இவளை ஹக் பண்ணிக்க 2 பேரும் மயக்கத்துலேயும் போதையிலையும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒத்த அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அவங்களோட லைஃப்பை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் சந்தோஷமாக இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் தெளியுது. மயக்கம் தெளிஞ்சு பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஐயோயோ இது என்னாச்சு, நான் இவங்க கூட ஸ்டே பண்ணிட்டேன்னா, ஐயோயோ அந்த கதைப்படி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கேன், நான் செத்தேன்னா என் உயிர் போயிடுச்சு அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி பயந்து சரி இவன் கண்ணை முழிச்சு பார்க்கறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து எப்படியாவது நைஸாக எஸ்கேப் ஆயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் அரைக்குற மயக்கத்தில் அப்படி பார்க்குறான். இவ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்கிறதுக்குள்ளே ஹீரோயின் அங்கேருந்து ஓடிறா. அவள் போய் கொஞ்ச நேரத்தில் தான் இந்த ஸ்னோ வர. ஆனால் நம்ம ஹீரோக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீ கொடுத்த ஒயினில் என்னத்தை கலந்தா அப்படின்னு கேட்கும்போது அது வந்து நான் ஒன்றும் கலக்கலையே, நான் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லும்போது பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கமாண்டரும் வந்துடுறாரு. சார் சீக்கிரம் வாங்க, குயின்ஸ் ரூமில் யாரோ இருக்காங்களாம், ஆனால் அந்த மேடு உள்ளே விட மாட்டேங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு கோவமாக அங்கேருந்து போனோன்னா ஸ்னோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இங்கே ஜூலியை உள்ளே விட மாட்டேங்கிறா. இல்லை நீங்கள் உள்ளே போகாதீங்க, பிரின்சஸ் தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோவா அதெல்லாம் மற்றவளுக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கதை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து பார்த்தா 2 பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த பெட்டில். அதை பார்த்தோம் நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது. இந்த ஸ்னோ என்ன சிஸ்டர் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறாங்க, இது வெளியில் தெரிஞ்ச என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கா. அங்குள்ள எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இந்த ஜூலியை சொல்கிறா கண்டிப்பாக இது பிரின்சஸாக இருக்காது, இது என்னமோ தப்பாக நடந்திருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை வெளியிலேருந்து வரா. என்னாச்சு எதுக்கு எல்லாரையும் ரூமில் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆமாம் என் பெட்டில் படுத்து கிடக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இன்னும் ஸ்னோவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. இவன் இங்கே இருக்கிறாண்டா அப்போ படுத்து கிடக்கிறது யாராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்னோவும் போய் போர்வை விளக்க பார்த்தா 2 பேருமே படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு அங்குள்ள
உள்ளவங்க எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என்ன தைரியம் தான் உன்னோட மேடு என்னோட பெட்டில் வந்து படுத்து கிடப்பா, இந்த தப்பு பண்ண உங்கள் 2 பேருக்கு 100 சவுக்கடி கொடுக்கணும்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. உடனே இதை கேட்டுட்டு அந்த மேடு 2 பேருமே அழுகுறாங்க, ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க, நாங்கள் தப்பு பண்ணலைன்னு சொல்லும்போது இந்த ஸ்னோவுக்கு பயமாக இருக்குது, எங்கள் 2 பேரும் நம்ம பேரை இழுத்து விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என் மேடு தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டு அவங்கள மன்னிச்சிடுங்க ராஜா அப்படிங்கிற மாதிரி அவளும் மண்டிட்டு நம்ம ஹீரோட்ட கெஞ்சிரா, ப்ளீஸ் அவளை விட்டுடுங்க, அவள் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவளை மன்னிச்சிருங்க, அவளுக்கு 100 சவுக்கடி கொடுத்துட வேண்டாம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அது எப்படி கொடுக்காம இருக்க முடியும், என்ன தைரியம் தான் என்னோட பெட்ரூமில் வந்து அவங்க 2 பேரும் இப்படி ஸ்டே பண்ணுவாங்க, இந்த தப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும், 100 சவுக்கடி கொடுக்கணும்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு அப்படியே ஞாபகம் வர மாதிரி இருக்குது, அப்போ என்னோட ஸ்டே பண்ணியிருந்தவ குயின்சி தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆனால் அவங்களை இழுத்துக்கிட்டு போய் சவுக்கடி கொடுக்குறாங்க போல இருக்குது. அந்த கமாண்டர் வந்து 50 சவுக்கடி கொடுத்துட்டு ஆனால் அதுக்கு மேலே அந்த பொண்ணால் தாங்க முடியல, இறந்துருவா போலன்னு சொன்னால் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஸ்னோ இதுக்கு மேலே நீ ஏதாவது தப்பு பண்ண அவ்வளோத்தான் உனக்கும் இதே தண்டனை தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கோமா போனோன்னா ஸ்னோவும் பின்னாடியே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் ஜூலி கேட்குறா, ஆமாம் அவங்க எப்படி உங்கள் 2 பேரும் உங்கள் ரூமுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணுறா, ஆகா நம்மளுக்கு எதிராக எல்லாமே நடக்குது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தமக்கும் அவ்வளோதான், நம்ம கண்டிப்பாக இறந்து போயிடுவோம், எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு மாத்திரையை சாப்பிட போகிறா. ஆனால் ஜூலி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாத்திரையை சாப்பிட்டா 3 நாளைக்குள்ளே நீங்கள் இறந்துருவீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியும், ஆனால் அந்த 3 நாள் கழிச்சு நீ கண்டிப்பாக எனக்கு வேறு ஒரு மாட்டு மருந்து கொடுத்துட்டு நான் பொழைச்சிருவேன், வேறு வழியில் இங்கேருந்து நம்ம போய் தான் ஆகணும், அதனால நான் பொய்யா சாகிற மாதிரி நடிக்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அந்த மாத்திரையை சாப்பிட்டோன்னா பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு ஸ்டொமக் பெயினாக இருக்குது. நம்ம ஹீரோயின் வழியால் துடிக்கிறான், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ப்ளீஸ் எனக்கு கண்டிப்பாக 3 நாள் கழிச்சு மாத்திரையை கொடுத்துட்டு என் உயிரே இப்போ உன் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஜூலியும் சொல்கிறா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பிரின்சஸ், நான் கண்டிப்பாக உங்களை எப்படியாவது காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினை வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இதை கமாண்டரும் பார்த்துட்டு ஓடி வந்து நம்ம ஹீரோட்ட சொல்கிறான், பிரின்ஸ் உங்களுக்கு தெரியுமா பிரின்சஸ் திட்டின்ட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்ட்டு. இதை கேட்டால் நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சி ஆகிறான், என்னது உடம்பு சரியில்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து செக்அப் பண்ணி பார்க்கல டாக்டர் ஆடி துடிப்பெல்லாம் பார்த்துட்டு சாரி உங்களுக்கு என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், என்னது ஒன்றும் தெரியலையா, நீலாம் ஒரு டாக்டரா, நீ இங்கேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கோவமாக திட்டினோன்னு அந்த டாக்டரும் பயந்து அங்கேருந்து ஓட இதெல்லாம் வெளியில் நின்றுக்கிட்டு நம்ம ஸ்னோவும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயினை மெதுவாக அப்படி எந்திரிச்சோன்னா நம்ம ஹீரோ மெதுவாக எந்திரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினை என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட உயிர் போய்கிட்டு இருக்குது, நான் இறந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் நல்லா இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ இல்லை நான் உன்னை சாக விட மாட்டேன், கண்டிப்பாக அந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய டாக்டரை கூட்டிகிட்டு வந்து உன்னை எப்படியாவது காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோனா ஐயோ நம்ம போட்ட திட்ட எல்லாத்தையும் கெடுத்துருவான் போல இருக்குது, பெரிய பெரிய டாக்டர் வந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்களே என்னை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு ஐடியா சொல்கிறா. இதை கேட்டோன்னே முதல் ஜூலி ஐயோ இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பிரின்சஸ், இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்ல வேறு வழியே இல்லை, நம்ம இங்கேருந்து இப்போ உடனே தப்பிச்சே ஆகணும், அதனால நான் சொன்னப்படி கேளு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல வேறு வழி இல்லாமல் ஜூலியும் சரின்னு ஒத்துக்கிறா. ஆனால் இங்கே ஸ்னோவோ காட்டினா அவளுக்கு ஆஹா இவன் சாவ கிடக்கிறா, ஆனால் இவரை காப்பாற்றுறதுக்காக பெரிய பெரிய டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வரேன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அதுக்குள்ளே எப்படியாவது இவளை விஷத்தை வச்சு சாவடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மேடிட்ட விஷத்தை வச்சு கொடுக்க அவளை வந்து நம்ம ஹீரோயினை கொடுத்துட்டா. இங்கே ஜூலியா நம்ம பிரின்சஸ் சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப எரிக்க வேண்டாம், நம்ம இந்த கிச்சனில் உள்ள பொருட்களை எரிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மண்ணெண்ணெய் கேனில் வந்து தீயை பற்றி வச்சுட்டு ஐயோ தீரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை காட்டி நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம், ஏன்டா எல்லாரும் தீயை அணைக்கிறதுல மும்முரமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜூலியும் அந்த மாதிரி பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் மயக்கப்பட்டு கிடக்கிறான். ஐயோ பிரின்சஸ் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலி கையில் உள்ள அந்த மாத்திரையை தூக்கி நம்ம ஹீரோயின் வாயில் போட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே முழி போகிறது, பார்த்தா வாயிலேருந்து பிளட்டாக வருது, என்னாச்சுன்னு சொன்னோன்னே அந்த ஸ்னோ தான் யாரையே விட்டு எனக்கு பாயசனை கொடுக்க சொல்லியிருக்கா, நான் சாகணுண்டு, இங்கேருந்து நம்ம உடனே தப்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஜூலியும் சொல்கிறோம், நான் கிச்சனில் வந்து தீ வச்சுட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன், இப்போ நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி வா போகலாம், இதுதான் நல்லா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஏண்டி இல்லாமல் அவளை அங்கேருந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த ஸ்னோ பொண்ணு விட மாட்டேங்கிற, ஆஹா தீ எரியுது, இதை சாக்கு வச்சு நம்மளோட பிரின்சஸ் ரூம்பையும் கொளுத்திடலான்னு சொல்லிட்டு ஆட்களை விட்டு நம்ம ஹீரோயின் ரூம்பையும் கொளுத்த சொல்கிறா. பார்த்தா இதை பார்த்துட்டு ஜூலியும் ஐயோ என்னாச்சு, நான் வந்து கிச்சனில் தான் தீ வச்சேன், உங்கள் ரூமுக்கு எப்படி தீ வச்சுன்னு தெரியலேன்னு சொன்னேன்னா சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடும். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படி ஃபயர் வந்துச்சுன்னு சொல்லும்போது உடனே அந்த ஸ்னோ வரான், ஐயோ நீங்கள் வந்துட்டிங்களா, எல்லா பக்கமும் ஃபயராக இருக்குது, நல்ல நான் தப்பிச்சு வந்ததை பெரும்பாடாக போச்சு, நான் எங்கே உங்களை பார்க்காம போயிடுவோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, ஐயோ நான் பிரின்சஸ் ரூம்லேயும் தீ எரியுதுன்னு சொன்னோன்னா இதை கேட்டால் நம்ம ஹீரோ என்னது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஸ்னோ கையை தள்ளி விட்டுட்டு வேகமாக அங்கேருந்து போவ இந்த ஸ்னோவா நான் சொன்னபடி கரெக்டாக தீ வச்சுட்டில்ல எல்லாம் நல்லபடியாக நடக்கும்லன்னு சொன்னால் கண்டிப்பாக பிரின்ஸ் அங்கே போகிறதுக்குள்ளே அந்த ரூம்பே எரிஞ்சு சாம்பலாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவளோட மெய்டும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே ஜூலியும் வெளியில்
இல்லை எப்படியோ தப்பிச்சு போகலான்னு கதவை தட்டினா பார்த்தா பூட்டி இருக்குது. ஆகா இங்கேருந்து போக முடியாது, சரி வேற வழியில் நம்ம பின்பக்கமாக தப்பிச்சு போயிடலான்ட்டு ஜூலியும் நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து பின்பக்கமாக தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவும் வந்து சேர்ந்துறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப எரியற பார்த்துட்டு அவனு அணைக்க போகலான்னு போகும்போது ஸ்னோ ஐயோ தீ ரொம்ப எரியுது, நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி தடுத்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக வெளியே வந்துட்டு இப்போ நம்ம கேட்டு விட்டு எப்படியா தாண்டி ஆகணும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு ட்ரெஸ்ஸு காயுது, மேடி ட்ரெஸ்ஸு, அதை மாட்டிக்கிட்டு இவங்களும் அப்படியே அந்த மதன் மேலே ஏறி எப்படியோ தப்பிச்சு வெளிப்பக்கம் வந்துடுறாங்க. இங்கே என்னடா ஹீரோ ஒரு வழியாக அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தா அது ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. தண்ணி ஊற்றி அணைச்சி பார்க்குறதுக்குள்ளே அந்த ரூம்பே எரிஞ்சு சாம்பலாயிருது. இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த ஜூலியும் ஏதோ பக்கெட்டில் வந்து ஏதோ டஸ்ட்டு மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க. அதோட ஸ்மெல்ல பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த கேட்டில் உள்ள காவலாளி என்னம்மா கொண்டுட்டு போகிறா, சீக்கிரம் கொண்டுட்டு போ, ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த ஜூலியும் அனுப்பி விட்டுறாங்க. இதான் சாக்குண்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து அதோட தப்பிச்சு போயிடறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ஒரு வழியாக தீயெல்லாம் அணைச்சிட்டு பார்த்தா ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுச்சு. எங்கே குயின்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு காவலாளி சொல்கிறான், அதான் அங்கே யாரோ இறந்து போய் கிடக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சி ஆயிடறான். கண்டிப்பாக இது நீ குயின்சி, நீயா இருக்க மாட்டா, நீ இறந்து போயிருக்க மாட்டா, நீ பொய் சொல்லாத, நீ சாகலையில், நீ உயிரோட தான் இருக்கான்ட்டு பாவம் நம்ம ஹீரோ கதறி அழுதுகிட்டு இருக்கான். இப்படியே சில வருஷம் போயிடுது. நம்ம ராஜாவோட சின்ன இளவரசருக்கு உடம்பு முடியல, 6 மாதமாக கோமாலாம் இருக்காங்க. இவரை காப்பாற்றி கொடுக்குறவங்களுக்கு நல்ல தக்க சன்மானம் வழங்கப்படணும் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. இந்த நோட்டீஸை நம்ம ஹீரோயினை எடுத்து படித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக உன்னை நான் சாக விட மாட்டேன், உன்னை எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் நம்ம ஹீரோயினுக்கு 2 குழந்தை போல இருக்குது. அதில் ஒரு குழந்தை நம்ம ஹீரோட்டையும் ஒரு குழந்தை நம்ம ஹீரோயின்ட்டையும் இருக்குது போல இருக்குது. நம்ம ஹீரோயின் போனோன்னு அங்கே உள்ளவங்களாம் பேசுகிறாங்க, இவ யாரும் தெரியுமா, இவங்க தான் மேஜிக்கல் டாக்டரா, இவங்க தொட்டா அப்படி எல்லாரும் குணமாயிருவாங்க, எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, ஒருவேளை நம்மளோட ராஜாவோட பையனை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு, அம்மா நீ யாரம்மா காப்பாற்ற போகிற அப்படின்னு கேட்குது. அதுக்கு நம்ம ஹீரோயினா, நான் உன்னோட அண்ணனை காப்பாற்றல தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, என்னது அண்ணனா, எனக்கு அண்ணன் இருக்கானான்ட்டு, ஆமாம்மா உனக்கு அண்ணன் இருக்காங்க, ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னோன்னா அந்த குழந்தைய நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இங்கே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோவை என் குழந்தைய காப்பாற்ற முடியாத 6 மாதமாக உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், நீங்களாம் ஒரு டாக்டரா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் போன துக்கத்தில் அவன் குடிச்சிக்கிட்டே இருப்பான் போல இருக்குது. பாவம் அவன் வாழ்க்கையில் எதுவுமே சந்தோஷம் இல்லை, எப்போ பார்த்தாலும் குயின்ஸின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே அவங்களோட அம்மா வராங்க. வந்துட்டு அந்த ஃபயர் ஒர்க்கில் வந்து குயின்ஸி சாகலை, உயிரோட தான் இருந்திருக்கா. இப்போ அவன் குழந்தைய பெற்று போட்டுட்டு தான் அவன் இறந்து போயிட்டா. இந்த குழந்தைக்காக நீ நல்லபடியாக வாழு, இதுதான் நீ குயின்ஸுக்கு செய்ய வேண்டிய நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இவனை அந்த குழந்தைய கையில் வாங்கிட்டு, குயின்ஸி நீ எதுக்காக என்னை விட்டு போனா, நீ போனாலும் சரி, நீ எனக்காக கொடுத்துட்டு போன உன்னோட உயிரை நான் கண்டிப்பாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதுலேருந்து அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. இப்போ 6 மாதமாக அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாமல் படுக்கையாக இருந்தோன்னே நம்ம ஹீரோ என்னென்னமோ வைத்தியமெல்லாம் செஞ்சு பார்க்குறான், ஆனால் குழந்தைய காப்பாற்ற முடியல. அப்போ தான் அந்த கமாண்டர் ஓடி வரான். ராஜா நான் சொன்னல ஒரு மேஜிக்கல் டாக்டர்ண்டு, அவங்க இந்த ஊருக்கு வந்திருக்காங்களாம், கண்டிப்பாக அவங்களால வந்து இளவரசரை வந்து காப்பாற்ற முடியும், நம்ம வேணால் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அரண்மனைக்கு வரும்போது அந்த குழந்தைகிட்ட சொல்கிறா, இவன் தான் உன் அண்ணன், நீ யார்ட்டையும் உண்மையை சொல்லக்கூடாது சரியா, நம்ம அண்ணனை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் வந்து 2 குழந்தை சுமந்திருப்பா போல இருக்குது. அவளுக்கு லேபர் பெயின் எடுத்து கடைசியில் 2 குழந்தைங்க பெற்று எடுக்கிற, ஆண் ஒன்று பெண் ஒன்று அப்படிங்கிற மாதிரி. ஜூலி தான் 2ம் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ஒரு குழந்தை மட்டும் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் அவன் எனக்கு பாய்சன் கொடுத்தால, அதுதான் அந்த குழந்தைய பாதிச்சிருக்கு போல இருக்குது. இந்த குழந்தை கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்கும், அப்புறம் இறந்தாலும் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒன்று காட்டாமல் மறுபடியும் நம்ம ஹீரோயின் அதை நினச்சி பார்த்துட்டு, இப்போ உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கேன், கண்டிப்பாக உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த அரண்மனைக்குள்ளே வரும்போது இவளுக்கு பழைய ஞாபகமெல்லாம் வருது. இவளை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம ஹீரோயின், நான் தான் அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனை காப்பாற்ற வந்திருக்கிறேன்னு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அந்த குழந்தைய நம்ம ஹீரோயின்னு பார்த்துட்டு, இவங்களை எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனும் டவுட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸ்னோக்கும் ரொம்ப டவுட் ஆகிடுது. ஆகா இவளை பார்க்கும்போது யாரையோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்கு இப்படி ஃபேஸை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபேஸை காட்டுங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என் ஃபேஸை வந்து நான் எப்பவுமே மறைச்சிக்கிட்டு தான் இருப்பேன், நான் யாருக்கும் காட்டுனது இல்லைன்ட்டு. அதுக்கு அந்த ஸ்னோவா, ஆனால் இது ராஜ குடும்பம், கண்டிப்பாக நீங்கள் யார் என்னன்னு நாங்கள் பார்த்தே ஆகணும், உங்கள் ஃபேஸை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவுக்கும் ஒரு ஞாபகம் வருது. ஒருவேளை குயின்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே உன் ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோயின், வேண்டாம் நானே கலட்டுறேன் அப்படின்ட்டு அந்த மாஸ்க்கை கலட்டிட்டு காட்டுறா. பார்த்தா அவள் கண்ணுக்கு பக்கத்தில் ஏதோ மச்சம் மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி மச்சம் இருக்கிறனால தான் நான் எல்லாத்துக்கும் ஃபேஸை காட்ட வைக்கப்பட்டுக்கிட்டு
போட்டுக்கிட்டு என்னோட மாஸ்க்கை போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்துச்சு அதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா சரி சரி நீங்கள் எங்கள் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்னோக்கா ஆகா இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அவ என்னமோ ஏமாத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்னோக்கா மூக்குல வேக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திருடங்கெல்லாம் வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம ஜூலி வந்து நீங்கள் யார் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறா. ஆனால் பாவம் அந்த சண்டையை நம்ம ஜூலியை வந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு நம்ம ஹீரோயினையும் கொலை பண்ணுறதுக்காக பக்கத்தில் வரும்போது பார்த்தா அங்கேருந்து 2 அம்பும் வந்து அவங்க முதுகில் குத்துது. நம்ம ஹீரோயின் யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. பார்த்தா நம்மளோட ராணி தான் அங்கே வராங்க. வந்தவங்க நீ இன்னும் சாகவே இல்லையா, உயிரோட தான் இருக்கியா, எதுக்காக போலியா சாகுற மாதிரி நடிச்சுட்டு இங்கேருந்து தப்பிச்சு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் நானே என் குழந்தையும் வாழணும்னா கண்டிப்பாக அந்த பிளேஸில் இருக்க முடியாது, அதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இது எங்கள் குடும்ப வாரிசு, எங்கள் குடும்ப வாரிசு எங்களோட தான் இருக்கணும் குடு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இந்த குழந்தையில ஒரு குழந்தைய மட்டும் தரேன்னு சொல்லிட்டு அந்த உடம்பு முடியாமல் இருக்கிற குழந்தைய கொடுக்குவான். ஏன்னா அந்த குழந்தை ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, ஒருவேளை அங்கே போனாவது நல்லா வளர்க்குவாங்க, நல்லா டாக்டர்கிட்ட காட்டி இந்த குழந்தைய க்யூர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் அந்த ஆண் குழந்தைய வந்து ராணிகிட்ட கொடுத்துருப்பாங்க. அதோட ராணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோட்ட கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோயினை யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படி அழுதுகிட்டு நான் அம்மா வந்துட்டு உன்னை கண்டிப்பாக காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன், இனிமேல் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் குழந்தைய வந்து பார்க்குறா. பார்த்தா குழந்தைக்கு ஒரு வித்தியாசமான பாய்சன் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. இந்த பாய்சன் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியலையே, இதுக்கான மருந்து நம்ம உடனே கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு அவசரமாக எந்திரிச்சு போகும்போது அப்படி கால் தடுமாறி கீழே விழுவ போகும்போது நம்ம ஹீரோவை தாங்கி நம்ம ஹீரோயினை பிடிக்கிறான். நம்ம ஹீரோயினும் ஒத்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கா இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்ப ஃபெமிலியராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான்.